அதாவது 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். எப்படி நீச்சம் ஆயிடுச்சா, நீச்சமான கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறதுனால மூத்தவர் இல்லை அப்படின்னு எடுத்துக்க. அதாவது 3-11 எடுத்துக்கிறீங்க, மூத்தவரோ இளையவரோ, அது ராகு கேது சாரம் வாங்கக்கூடாது. அதே போல இந்த சனி 7ல் இருந்தால் திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரிலிருந்து வந்து என்னுடைய முதல் கருத்தரங்கத்துக்கு முதல் முறையாக வந்துள்ள துரைசாமி ஐயா அவர்களை திருமணம் காலம் அறிதல் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா அவர் சின்ன ரெக்வஸ்ட் பண்ணார். ஐயா நான் வந்து பேசுனா எனக்கு நீங்கள் போர்டு வைக்கணும், எனக்கு போர்டு வச்சுருந்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாரு. சரி, நானும் போர்டு வச்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. எங்கன்னா போர்டெல்லாம் வச்சுருந்தோம், இப்போ சமயமாக தான் போர்டு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அவர் வந்து ஒரு ஆய்வு, எப்பயுமே நான் எங்கே போய் கருத்துறதை பேசினாலும் அவர் ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குன்னாரு. அவரோட இது கேட்டு நம்மளும் இந்த அவருக்கு போர்டு வச்சுட்டோம். ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் துரைசாமி. எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசிரியர்களும் ஜோதிட குருமார்களையும் இங்கு உள்ள ஜோதிட குரு ஜாம்பவான்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட மாணவர்களையும் வணங்கி, எனக்கு இந்த அரங்கத்தில் பேச அழைத்த குருஜி அவர்களையும் வணங்கி, என்னை உலக அறிய செய்ய உள்ள இந்த குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி, நான் கற்ற சில கருத்துக்களை, அதாவது கருத்தரங்கம், இது நான் கற்ற கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். நான் எதை போய் பெருசாக பேசிட போகிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நான் எடுத்துக்கொண்டது தலைப்பு என்னென்னா திருமண காலமும் அதாவது குழந்தை பேரும். ஆனால் இது வந்து நான் பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணேன். இதை விட லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி புஸ்தகம் வாங்கி படித்தேன். நிறைய குருஜிகிட்ட போய் படித்தேன். ஆனால் திருமண காலத்துக்கு யார் சொல்லி கொடுத்தது எனக்கு சரியாக புலப்படலை. அதே போல் திருமண பொருத்தம்னு நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் குறை சொல்ல, அவங்க திறமை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல ஒரே கேள்வி, திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதாவது எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் அதை சொல்லிவிட்டு அப்புறம் திருமண காலத்துக்கு பொருத்தம் பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் பொருத்தம் படிங்க. நான் கேட்குற கேள்வி சரியான கேள்வியானு பார்த்துங்க. அதே மாதிரி குழந்தை பேர் எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் கட்டுறது, எந்த ஒரு ஆசானும் சொல்லித்தராதது, எந்த ஒரு நூலிலும் இல்லாது, என்னுடைய அனுபவத்தில் 100% தெளிவாக வருது. அது உங்களுக்கும் சொல்லித்தரேன், நீங்களும் பயன்படுத்தி பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ அதாவது நான் படித்தது ஜோதிடத்தை பற்றி பேசினா ஒரு நாள் பூரா பேசிகிட்டே இருக்கலாம். நான் அது உங்களுக்கே தெரியும். நான் என்னங்கிறேன், எங்கள் தாத்தா சொன்னார், அதாவது எங்கள் பாட்டன் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார், ஜோதிட கருத்துக்கள் சொல்கிறது பெருசில், அதாவது கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது, அதாவது துவைக்காத துணி வெளுக்காது, அதுபோல் விளக்கமில்லாத உரை வீணாய் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் சில விளக்கத்தோடு உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சிலருக்கு இளமையிலேயே திருமணம் நடக்குது, ஒரு சிலருக்கு லேட்டாக திருமணம் நடக்குது, ஒரு சிலருக்கு திருமணமே இல்லாமல் போகுது. ஆனால் இதுக்கு நீங்கள் படித்ததுலையோ புஸ்தகத்துக்கு மற்றவங்க சொல்லி தந்ததிலோ 7ஆம் பாவகம் இதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. செவ்வாய் சுக்கிரன் இது கலத்தரக்காரன் இதுதான் பார்க்குறீங்க. ஆனால் நான் அனுபவப்பட்டதில் அது சுத்தமாக வேஸ்ட்டு, அது எதுக்கு பயன்படலை. 7ஆம் பாவகம் எடுக்கிறது இல்லை. 7ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும் அப்படின்னு நான் நிறைய ஜாதகத்தை அனுபவப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு அனுபவத்தோடு சொல்கிறேன். அதே போல் நான் பேசுகிறதே ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒளிவு மறைவு இல்லாமல் துல்லியமாக சொல்லித்தரேன். நீங்கள் படித்ததில் ஒரு ஓரமாக வச்சுங்க, நான் சொல்கிறது கேளுங்க. ஏற்கனவே இங்கே நிறைய பேர் திருமணம் ஆனவங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்போ திருமணம் நடந்ததுன்னு என்னால் சொல்ல முடியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க நான் சொல்கிறதில்ல. அப்போ உங்களுக்கு எந்த திசையில் நடந்தது, எந்த புத்தியில் நடந்தது, இன்னும் எக்ஸ்ட்ரா எந்த அந்தரத்தில் நடந்தது அப்படின்னு கூட நீங்களே சொல்ல முடியும். அப்போ நான் சொல்லித்தரதில் பாருங்கள், 7ஆம் இடத்தை நான் தொடரதே கிடையாது, அப்போ நீங்களும் தொட மாட்டீங்க. அதே மாதிரி சுக்கிரன் செவ்வாயை தொடரதே கிடையாது, அப்போ நீங்களும் தொட மாட்டீங்க. அதே போல்
செவ்வாய் தோஷம், ராகு தோஷம். அப்போ இந்த செவ்வாய் ராகு கேது தோஷங்கள்லாம் திருமண காலத்தில் தான் வந்து ஒரு தடையை கொடுக்குதா? நல்லா கவனமாக கேளுங்க. இது வந்து வெளியே எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் நான் சொல்லி தரது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். என்கிட்ட நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. பாருங்க, இங்கேயும் கூட இருக்கிறவர் ஒருத்தருங்க கூட நம்மகிட்ட வந்து படிக்கிறாங்க. நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ அதனால ஒரு சில ஜாதகத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது திருமணம் இல்லாத ஜாதகத்தை சொல்கிறேன். திருமணம் விதிகள் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த திசையாக இருந்தாலும், இப்போ நான் திருமணத்தை எதுக்கு எடுத்துட்டேன்னா, இப்போ நிறைய பேர் நல்லா படித்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு 5 ஏக்கரை பூமி இருக்குதுன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு 7 ஏக்கராவது வேணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி புள்ள 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா 1,50,000 லட்ச ரூபாய் மாப்பிள்ளை வாங்கணும்பாங்க. இதுக்கெல்லாம் ஆனால் அதனால திருமணம் தள்ளி போகுது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதெல்லாம் நொண்டி சாக்கு. அதாவது திருமண காலம் வரல அப்படின்னு தான் அர்த்தம். அதை விட்டு போட்டு பையனுக்கு வயசாகுது, பிள்ளைக்கு வயசாகுது, திருமணம் ஆகலைன்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது. போன ஜென்ம கர்ம வினைப்படி, அதாவது பிரம்மன் கை தொடங்கும் முன்னரே சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்படுகிறான். அப்போ ஜாதகத்திலேயே கர்ப்பமாகும் போதே எழுதியாச்சு, இந்த காலகட்டத்தில் தாண்டா உனக்கு படிப்பு, தொழில், மனைவி, மக்கள் எல்லாமே அப்போவே எழுதியாச்சு. அதுபடி தான் நடக்கும். அதை விட்டு போட்டு செவ்வாய் தோசை இருக்குது உனக்கு நடக்காது, ராகு தோசை இருக்குது உனக்கு தடை கொடுக்குது, அதெல்லாம் திருமண காலத்தில் வந்து தான் தடை கொடுக்குமா? இதெல்லாம் மேம்போக்க நம்ம ஜோதிடர்கள் சொல்லி வச்சது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது, அதாவது 9 குடையவன் திசையில் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும். ஒரே ஒரு வார்த்தை, அதாவது உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு அதாவது திசையிலிருந்து நீங்கள் என்ன ஒவ்வொரு திசையாக நீங்கள் கழிச்சிட்டு வாங்க. 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம். அப்போ லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம், சம்மந்தமே படலைன்னா திருமணமே இல்லை. இவ்வளோதான் ரூல்ஸு. அதே போல் அது எப்படி அப்படிங்கிறத நான் எளிமையாக சொல்லிட்டேன். இப்போ திசை சம்மந்தப்பட்டாத திருமணம். சரி, இப்போ சுக்கிர திசை நடக்குது. அப்போ சுக்கிர திசைன்னா 20 வருஷத்தில் எப்போ திருமணம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும் இல்லையா? அப்போ பக்கமாக பார்க்கணுன்னா புத்தியை பார்க்கணும். அந்த சுக்கிர திசையில் 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னத்துக்கு 5. 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி வரணும். அந்த புத்தி எப்படி எடுக்கிறதுன்னு அதாவது பயிற்சியில் நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ வேணால் எளிமையாக சொல்லிட்டு வரேன். அதாவது 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தியில் நடக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரத்தில் திருமணம் நடக்கும். இப்போ வசதியும் நிறத்தையும் பார்த்து தான் திருமணம் நடக்குது. ஒவ்வொருத்தருக்கு வசதி இல்லைன்னா திருமணம் நடக்கிறது இல்லையா? நடக்குது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன். இது பாருங்கள், 18/6/1970 பிறந்தது. இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதான் நான் படித்து பார்க்கும்போது இந்த தேதி ஒரு மாதிரி இருக்கும், ஜாதக கட்டம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நானெல்லாம் நீங்களே ஆராய்ச்சி பண்ணணுங்கிறக்காக தெளிவாக கொடுத்துருக்குறேன். இப்போ இது யார் தெரியுமா? இந்த நம்ம தமிழ், அதாவது இந்தியாவின், அதாவது ராகுல் காந்தி ஜாதகம் போட்டிருக்கிறார். ராகுல் காந்திக்கு இது வரைக்கும் திருமணம் இல்லை. ஏன்? அவருக்கு வசதி இல்லையா? அவருக்கு படிப்பு இல்லையா? பாருங்க, வசதின்னா 2ஆம் இடம். 2ஆம் இடம் ராகுனா 3. நீங்கள் படித்ததில் என்ன எத்தனை தெரியாது. ராகுனா 3, கேதுனா 5, புதன்னா 2. அதை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ ராகுனா 2, குரு 5ஆம் பார்வையை பார்க்குது. அப்போ ராகுனா 3, அப்போ 3 ராகுனா பெருசு, பிரம்மாண்டம். அப்போ பெரிய சொத்து இருக்கும் இல்லையா அவருக்கு? அவ்வளோ வசதி இருக்குதுல்ல. இவருக்கு பாருங்கள், மூத்த சகோதரம் 11ஆம் அதிபதி 11க்கு 8க்கு போயிடுச்சு. அப்போ மூத்த சகோதரம் இல்லை, இவர் தான் மூத்தவர். அப்போ இளையவர்னு சொன்னால் 3ஆம் அதிபதி போய் அதாவது லக்னத்துக்கு 10ல் தான் கேந்திரத்தில் தான் இருக்கு. அப்போ இளைய சகோதரி இருக்கும் இல்லையா? அப்போ இவர் கூட பிறந்தவங்க 2 பேர். முதல்ல எப்பவுமே ஜாதகத்தை பார்த்ததுமே நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன். ஜாதகத்தை என்கிட்ட கொண்டாந்து ஒரு புள்ள ஜாதகத்தை கொடுத்துட்டு பையன் ஜாதகம் ஒரு 10 ஜாதகம் தருவாங்க. அப்போ எந்த ஜாதகத்துக்கு நம்ம பொருத்தம் பார்க்கறது? நான் அந்த காலத்து மாதிரி தான் சொல்லுவேன். இந்த 7ஆம் இடம் வரப்போகிற கணவன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இல்லை மனைவி கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அந்த வரப்போகிற மனைவிக்கு சொந்த வீடு இருக்கா, அந்த மனைவி படிச்சிருக்கா, இது எல்லாம் பார்த்துட்டு அந்த பையன் ஒரே ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொல்லுவேன், இந்த மனைவி அந்த பையன் பிள்ளை ஜாதகம் கொடுத்திருந்தா வரப்போகிற கணவன் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, அந்த ஜாதகத்தை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ பொருத்தம் பார்க்குறதுக்கு முதல்ல அதையும் பார்ப்பேன். அதை பார்த்துட்டு தான் அந்த பொருத்தம் பார்ப்பேன். அதே போல் அந்த திசாநாதன் இதில் இன்னொன்று சொல்கிறேன். அதாவது பிரிவு வரக்கு காரணம் நீங்கள் பல வகையில் படிச்சிருப்பீங்க. நான் எளிமையாக ஒரே ரூல்ஸு தான் சொல்லி தருவேன். நீங்கள் வேணால் பார்த்துங்க. அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தாலும் அது பிரிவை தரும். அது எந்த கிரகமாக வேணாலும் 2 போகுது, அது நம்மளுக்கு கவலை இல்லை.
ஏன்னா பல நூறு இல்லை ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணதுனால தான் எளிமையாக ஆணித்தரமாக நான் இங்கே வந்து பேசுகிறேன். இதை நீங்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான். ஏன்னா சில உதாரண ஜாதகத்தையும் போடுவேன். அது என்ன கேந்திரத்தில் உட்காந்து கிரகம் திசை நடத்தின பிரிவு வருமா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நான் உதாரணத்துக்கு போட்டிருக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இந்த ஜாதகருக்கு ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு விளக்கணும். அதாவது 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். எப்படி ஏதாவது வகையில் ஒரு சில இதுக்கு சொல்கிறேன் நான். அதாவது 9ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம், அல்லது 9ஆம் இடத்தை பார்த்த கிரகம், அல்லது 9ஆம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகம், 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டாதான் திருமணம். சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை. அப்போ லேட்டாக சம்மந்தப்படும் போது லேட்டாக திருமணம். இவர் பிறக்கும்போது புதன் திசை 9 வருஷம் 10 மாதம். புதனுக்கு அடுத்து கேது ஒரு 7 வருஷம் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 16. கேதுக்கு அடுத்து சுக்கிரன் ஒரு 20 வருஷம் போட்டால் 36 வயசு ஆச்சு. இப்போ நம்ம நிறைய ஜோதிடர் என்ன பண்ணாங்க, 7ல் சுக்கரன் இருக்குது, சுக்கர திசை நடக்குது, அழகான மனைவி வரும், திருமணம் நடக்கும், 7ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதே போல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 7ல் கிரகம் இருந்து ஏன் அவருக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாதான் திருமணம்னு சொல்லியிருக்கிறேன். 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியை பார்க்கல, 9ஆம் அதிபதியின் சாரமும் இங்கே வாங்கலை. நான் நவாம்சம் போடல, நீங்களே போட்டுங்க அப்படிங்கிற கதை போட்டேன். அப்போ அந்த 20 வருஷம் சுக்கிர திசையில் கூட அவருக்கு திருமணம் இல்லை. ஏன்? அவருக்கு நிறம் இல்லையா, வசதி இல்லையா, படிப்பு இல்லையா, அப்புறம் ஏன் அவருக்கு திருமணம் நடக்கலை? சரி, சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் வருது. சூரியன் ஒரு 6 வருஷம், அப்போ எவ்வளோ? 42 வயசு ஆச்சு. அப்போ சூரிய திசையிலையா திருமணம் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ சூரிய திசையில் ஏன் தரல? சூரியன் அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரலை, 9ஆம் அதிபதியின் சாரமும் வாங்கலை. அந்த 9ஆம் அதிபதியும் சூரியனுடன் சேரலை, அதை சூரியன் சாரமும் வாங்கலை. அதனால் சூரியன்லையும் நடக்கலை. இப்படித்தான் நீங்களும் பலன் எடுத்து ஒருத்தருக்கு திருமணம் எப்போ பார்த்ததுமே டக்குன்னு சொல்லலாம், இந்த வருஷம் இந்த மாதத்துல தான் திருமணம், ஏற்கனவே நடந்ததையும் சொல்லலாம், இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லி அதை முதல்ல பழகுங்க. அப்புறமா பொருத்தத்துக்கு போகலாம். சரி, அதுக்கடுத்து சூரியனுக்கு அடுத்து சந்திர திசையில் திருமணம் நடந்திருக்கலாம்ல அப்படின்னு பாருங்கள். சந்திரன் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியே பார்க்குது. ஆனால் 9ஆம் அதிபதியை பார்க்கும்போது திருமணத்தை கொடுத்துருக்கலாமில்ல. ஆனால் பாதகத்தில் போய் சந்திரன் அமர்ந்து திசை நடத்துறதுனால பாதகம், அஸ்தங்கம், திதிசூனியம் அடையக்கூடாது. திதிசூனியம் அடைந்தால் கூட ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி கிடைக்கும். ஆனால் இது பாதகத்தில் இருந்ததுனால செவ்வாயிலையும் திருமணத்தை கொடுக்கல, இந்த சுக்கரனில் தரல. சுக்கரனுக்கு அடுத்தது இந்த செவ்வாய் வருது. இந்த செவ்வாயிலையாவது திருமணம் நாங்கள் கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளோ? 59 வயசு. அப்போ செவ்வாய் அதே போல தான் 9ஆம் இடத்துக்கு தொடர்பே இல்லை. அப்போ இவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடலாமில்ல. இது போல் நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்துக்கு 6 இருக்குது, 9ஆம் அதிபதிக்கு 12 இருக்குது. இந்த செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதான் நவாம்சம் போடலை, போட்டிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சம்மந்தப்படலை, 9ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னாலே செவ்வாய் ராகு சாரம் வாங்கியிருக்கு, ராகு சாரம் வாங்கியிருக்கு. அதனால நீங்கள் இதில் போட்டுங்க, ராகு சாரம் வாங்கியிருக்கு, அதனால திருமணத்தை கொடுக்கல. இப்படி எளிமையாக பார்த்ததுமே சொல்லிட்டு போயிடலாம். சரி, உதாரணத்துக்கு ஒரு இளமையிலேயே திருமணமானது ஒரு ஜாதகம் பாருங்கள். இந்த ஜாதகத்தில் வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஜாதகத்தில் வேறு என்ன சொல்ல அப்படின்னா, இவங்க அப்பா அம்மாவுக்கு காதல் திருமணம். இப்போ காதல் திருமணமே நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, 5, 7 சம்மந்தப்பட்டால் காதல். ஆனால் நான் என்னங்கிறேன், 5, 7 கூட சனி சம்மந்தப்பட்டால் தான் காதல் நடக்கும். அந்த சனி கூடவே ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டால் அடுத்த மதத்தில் திருமணம். இதெல்லாம் ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே பலன் சொல்கிறதுக்கு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும்.
இப்போ பாருங்கள், லக்னத்துக்கு 4ஆம் இடம் அம்மாவா? அம்மாங்கிறது போய் இங்கே செவ்வாயா? செவ்வாய் இங்கே உட்காந்துருக்கா. செவ்வாய்க்கு 7 கூடையவன் போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருச்சா? அப்போ அம்மாவுக்கு காதல் திருமணம்னு சொல்லாமா? அந்த சனி போய் அந்த செவ்வாயை பார்க்குதா? அப்போ வேற ஜாதின்னு சொல்லாம? அம்மாங்கிற இடத்த ராகு பார்க்குதா? அப்போ அம்மா வேற மதம்னு சொல்லாம? சரி, அப்பான்னு எடுத்துங்க. அப்பாவுக்கு 7 அதாவது 5 கூடையவன் சனி பகவான், 7 கூடையவன் குரு, 2 பேரும் பார்க்குதா? அதையும் சனியும் தொடர்பு வருதா? ராகு தொடர்பு வருதா? அப்போ அப்பாவும் வேற மதத்தில் திருமணம் நடந்தது, வேற ஜாதி அப்படின்னு சொல்லாமல், அப்போ காதல் திருமணம்னா இப்படித்தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஜாதகத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவு பண்ணி தரான். எடுத்தீங்களா? இல்லை, அந்த தேதி போட்டு நீங்களே கம்ப்யூட்டரில் அடிச்சிங்கன்னா உங்கள் இதுலேயே வந்துடும். அப்படியே அதாவது இந்த கருத்தரங்கத்துக்கு வந்தோமா, ஒரு 4 பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டாக நம்மளுக்கு கிடைச்சதா அப்படின்னு பாருங்கள். அந்த 4 பாயிண்ட்டை வச்சு பலருக்கு நம்ம வழிகாட்ட முடியுமா அப்படின்னு பாருங்கள். நான் சொல்லித்தரது ரொம்ப எளிமையாக. இந்த காலகட்டத்தில் திருமணம் தான் அதிகமாக எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த திருமணத்தை எப்படி எடுக்கிறது, பொருத்தம் பார்க்குறது நிறைய பேர் பொருத்தம் பார்க்குறாங்க. இதில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டு போனால் அவங்களுக்கு இருதாரம், ஒரே வார்த்தை தான். நீங்கள் எந்த கிரகமும் எத்தனை கிரகம் எத்தனை பொருத்தம் வேணாமல் போட்டுங்க, ஒரே ஒரு சொல். 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டு போனா எப்படி? 6, 8, 12 அஸ்தங்கம், பாதகம், திதிசூனியம், இவ்வளோதாங்க. இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு இருதாரம், ஒரே வாரத்தில். இது பலன் ஒரு ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி சொன்னது. அதனால் நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பலருக்கு வழிகாட்டுங்க. இதில் பாருங்கள், சுக்கிரன் நீசம், சந்திரன் நீசம், 5ல் கேது. இது தசமி திதியில் பிறந்தது, இல்லை சப்தமி திதியில் பிறந்தது. சப்தமி திதினா தனுசு, கடகம், திதிசூனியம். திதிசூனியத்திலே செவ்வாயும் கெட்டுப்போச்சு. இப்போ குரு, சனி, ராகு. இந்த பையனுக்கு 5/9/2000 பிறந்த பையன். 5/23 23 AM கோவைன்னு போட்டுங்க. இது ஆண். இந்த பையன் பிறக்கும் போது சனி திசை 7 வருஷம் 10 மாதம் 16 நாள். இப்போ நவாம்சத்தை அப்படி சொல்கிறேன். இந்த பையன் ஜாதகத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்க அவங்க அப்பா அம்மா. இந்த பையனுக்கு 21 வயசு 5 மாதம் போது திருமணம் நடந்துருச்சு. அவருக்கு பாருங்கள் 70 வயசாக போய் திருமணம் நடக்கலை. ஆனால் இந்த பையனுக்கு அதாவது 21 வயசு 5 மாதத்தில் திருமணம் நடக்குது. அது எப்படி இந்த பையனுக்கு மட்டும் நடக்குது? அப்போ வசதி இருந்ததா? இந்த பையன் படிச்சிருந்தானா? அப்போ அந்த அப்பா அம்மா நம்மகிட்ட ஜாதகத்தை கொடுத்து இந்த பையன் ஸ்கூலுக்கே சரியாக போக மாட்டேங்கிறாங்க, இதை என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் அவனெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் படிக்க மாட்டாங்க, இனிமேல் கம்முன்னு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க அப்படின்னு. ஏங்க இந்த வயசில் போய் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்? நீங்கள் பண்ணி வைக்கலின்னா அவனே பண்ணிக்குவானுங்க அப்படின்னு சொன்னேன். அது எப்படிங்க அவனே பண்ணிக்குவானுங்க? அந்த பையன் லவ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு. ஏங்க சின்ன பையன் அவனை போய் அப்படி சொல்கிறீங்க? சின்ன பையன் தாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ சரி, அந்த பையன் எந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணுறானுங்க? அந்த பையன் படித்த பொண்ணை தான் லவ் பண்ணுறான், உன் பையன் தான் படிக்கல. அப்போ இந்த ஒரு ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு ஜாதக பலனையும் சொல்லிவிட்டு அந்த திருமண காலம் குழந்தை பேரையும் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இது மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணி பலன் எடுத்துங்க. அதாவது படிப்பு அப்படின்னு சொன்னால் 10வது வரைக்கும்னா 3ஆம் இடத்தை பாருங்கள். 3ஆம் இடம் தான் 10th வரைக்கும் படிப்பு. 3, 5 தொடர்பட்ட டிப்ளமோ ஐடி படிப்பாங்க. அதே 3, 4 சம்மந்தப்பட்ட +2. 4ஆம் இடம் நல்லா இருந்தால் +2 படிப்பாங்க. 4, 5 சம்மந்தப்பட்ட காலேஜ் உயர்நிலை படிப்பாங்க. 5ஆம் இடமோ 5ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை டிகிரி. இது எளிமையாக சொல்லி தந்திருக்கேன். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரி, இந்த பையனுக்கு உடன் பிறந்தவர். இந்த பையன் லக்னத்தில் சூரியன் இருந்தால் இந்த பையன் தான் மூத்தவர்.
எந்த ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகம் இருந்தால் பெண் ஜாதகம் இருந்தால் லக்னத்தில் சூரியன் இருந்தால் அவங்க தான் மூத்தவர் அப்படின்னு எடுத்துங்க. ஏன் 11ஆம் இடம் தான் மூத்தவர் நாங்கள் எடுப்போம் அப்படிம்பீங்க. சரி 11ஆம் அதிபதி பாருங்கள், 11ஆம் அதிபதி நல்லா தான் இருக்குது, அப்போ மூத்தவர் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த 11ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் சாரத்தையும் பார்த்து பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த சூரியன் வந்து இங்கே இருக்குது, சூரியன் சந்திரன் கேது வர்க்கோத்தமாக இருக்குது, புதன் செவ்வாய் ராகு சுக்கிரன் லக்னம் குரு ராகு. அப்போ சூரியன் அங்கே இருக்குதுன்னா என்ன சாரம் வாங்கியிருக்கும்? அப்போ மகம் பூரம் சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்குவான். சுக்கிரன் நீச்சமாயிருச்சா, நீச்சமான கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறதுனால மூத்தவர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது உடன்பிறப்புகளை நான் எளிமையாக சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் துருவ கணிதமெல்லாம் படிக்காதீங்க, இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது புரியுதுன்னு பார்க்குறேன். அதாவது 3, 11 எடுத்துக்கிறீங்க, மூத்தவரோ இளையவரோ, அது ராகு கேது சாரம் வாங்கக்கூடாது. 6, 8, 12 கூடையவன் சாரம் வாங்கக்கூடாது. வாங்கினா அதை அந்த உடன்பிறப்புகள் இல்லை. இப்போ 11ஆம் அதிபதினு வச்சுங்க, 11ஆம் அதிபதி ராகு கேது சாரம் வாங்கக்கூடாது, 6, 8, 12 கூடையவன் சாரம் வாங்கக்கூடாது. லக்னத்துக்கு வாங்கியிருந்தா மூத்தவர் இல்லை, இளையவருக்கும் அதே விதி தான். இதை பயன்படுத்தி அப்போ உடன்பிறப்புகள் எத்தனை பேரும் சொல்லுங்கள். அப்போ வரப்போகிற கணவனுக்கோ மனைவிக்கோ இது முக்கியம். மெயின்னா வரப்போகிற கணவனுக்கோ மனைவிக்கோ உடன்பிறப்புகள் எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் அது முதல்ல தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் பொருத்தம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ இந்த பெண்ணுக்கு சரி இருங்க, நம்ம லைனாக வரேன். இந்த பையன் படிச்சிருக்கானா? இந்த 3ஆம் அதிபதி நீச்சமாயிடுச்சு. அப்போ இந்த பையன் 10th கூட படிக்கலை. 3ஆம் இடம் தான் 10ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 10வது கூட படிக்கலை. சரி, அப்போ வரப்போகிற மனைவி படிச்சிருக்கா? மனைவினா 7ஆம் இடம் தானே. இதை லக்னமாக வச்சுக்கங்க. இதை லக்னமாக வச்சுட்டா இந்த பெண்ணுக்கு 4க்கு 5 கூடையவன் போய் அது நல்லா தான் இருக்குது ஆட்சி பெற்ற சுக்கிரனோட. ஆனால் சுக்கிரன் நீச்சமாக இருக்குது. அப்போ இந்த பொண்ணு ஒரு டிகிரி முடிச்சுட்டு 2வது டிகிரி போகும்போது லவ் பண்ணி கல்யாணத்துக்கு வந்து, அப்போ இந்த பெண்ணு 2 டிகிரி வாங்கியிருக்கு, இந்த பையன் ஒரு டிகிரி கூட வாங்கல. அப்போ படிப்பை பார்த்தா இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதே போல் இந்த பையனுக்கு சுக்கிரன் நீச்சம், செவ்வாய் நீச்சம், அது திதிசூன்யத்தில். இந்த பையனுக்கெல்லாம் எப்படிங்க கல்யாணம் ஆகும் அப்படின்னு தான் ஒரு சில ஜோதிடர் சொல்லுவாங்க. ஆனால் நீச்சமானவனுக்கு கல்யாணம் ஆகுதில்ல இளம் வயசுலையே. சரி, இந்த பையனோட அம்மா கூட பிறந்தவங்க 6 பேர். இது நான் நேரடி அப்பா கூட பிறந்தவங்க 6 பேர். இந்த பையனோட வரப்போகிற மனைவியுடன் பிறந்தவர்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடம் 11ஆம் அதிபதி குரு கூட எத்தனை கிரகம் இருக்குது? 2 கிரகம் இருக்குது, சனி குரு. அப்போ இந்த பெண்ணுக்கு மூத்தவர்கள் 2 பேர், இளையவர்கள் இல்லை. ஏன்னா இளையவர் 3ஆம் அதிபதி போய் 6க்கு 8, அது 6ஆம் இடத்துல நீச்சமாயிடுச்சு, அதனால் இளையவர் இல்லை. அப்போ இந்த பெண்ணோட சேர்த்துனா 3 பேர், இந்த பெண்ணுடன் பிறந்தவர்கள் 3 பேர். அப்போ இது அப்பா அம்மா கூட பிறந்தது 6 பேர் இருக்கிறாங்க. அது நான் தனியாக விளக்கிட்டு இருக்கல, திருமண காலத்துக்கு தானே இப்போ சொல்கிறோம், அதை வச்சு மட்டும் பார்ப்போம். சரி, இந்த திருமணம் எப்போ நடந்தது? இல்லை, இந்த பெண்ணுக்கு பையனுக்கு காதல் திருமணங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். லக்னத்துக்கு 5, 7 தானே காதல் திருமணம் சொல்லுவீங்க. 5, 7 கூடையும் சேர்க்கையா கூட சனி சம்மந்தப்பட்டிருக்கா? அப்போ காதல் திருமணம்னு சொல்லிடலாமா? அப்போ இந்த பையனுக்கு காதல்னா இந்த பெண்ணுக்கும் காதல் இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த பெண்ணுடைய லக்னம் இதையா வச்சுங்க. இதுக்கு 5 கூடையவன் யார்? புதனா? 7 கூடையவன் சூரியனா? அந்த புதன் சூரியன் சாரத்தில் இருக்குது, அது சனி சம்மந்தப்படுது. இந்த சனி சூரியன் சாரத்தில் இருக்கு, அப்போ சனி சம்மந்தப்படுது. அப்போ இந்த பெண்ணுக்கும் காதல் திருமணம்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஒரு பையனுக்கு காதல் திருமணம், பையனுக்கோ பெண்ணுக்கோ எடுத்தீங்கன்னா இப்படி 2 விதத்தில் எடுங்க. ஒரு இடத்துல வச்சுட்டு காதல் திருமணம்னு ஊர்ஜிதப்படுத்தாதீங்க, 2 இடத்துல பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பையனுக்கு சனி திசைக்கு அடுத்தது புதன் திசை வரும்போது இந்த பையனுக்கு திருமணத்தை கொடுத்தது. அது எப்படி? நம்ம ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறோம்? 9ஆம் இடம் திசை, 5 புத்தி, 1 அந்தரம், இதில் தான் குழந்தை அதாவது திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ரூல் சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சில இதில் சொல்லிட்டு வர, அதுபோல் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. இந்த திருமணம் எப்போ நடந்ததுன்னா 0 என்ன நாளுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை.
4வது மாதம் 2022 திருமணம். 2022 இந்த பையனுக்கு திருமணம் நடந்தது. அதாவது அன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த பையனுக்கு ரிசப்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சித்திரை மாதத்தில் எவனா ரிசப்ஷன் வைப்பானா அப்படிங்கிறாங்க. ஏன்னா வச்சாகணும், ரொம்ப அர்ஜென்ட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நிறைய அனுபவப்பட்ட ஜாதகங்களை தான் நான் போடுறேன். அப்போ அது ஏன் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு அப்போவே மாசமாக இருக்குது. அதனால அவன் அப்புறமா தானே நம்மளுக்கு தெரியுது. சரின்னு சொல்லி நாள் குறித்து தந்தேன், அதை விடுங்க. இப்போ இந்த பையனுக்கு புதன் திசையில் திருமணத்தை கொடுத்தது. அந்த திருமணம் 9ஆம் இடத்தை எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புதன் திசை, குரு புத்தி, சூரிய அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. இப்போ புதன் 9ஆம் இடத்துக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகிறோம். இப்போ இந்த புதன் வந்து 9ஆம் இடத்தை பார்க்கல, திசாநாதன் 9ஆம் இடத்தை பார்க்கவில்லை, 9ஆம் அதிபதியுடன் சேரவில்லை, 9ஆம் அதிபதியின் சாரமும் வாங்கலை. அப்படி இருக்கும்போது புதன் எப்படி ஆக்டிவேட் ஆகும்? அப்போ 9ஆம் அதிபதியான செவ்வாய், அதாவது புதன் சாரத்தில் இருக்குது. அப்போ சம்மந்தப்பட்டுருச்சா? 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருச்சா? அதனால இந்த பையனுக்கு அந்த காலகட்டத்தில் திருமணத்தை கொடுத்தது. அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்குறோம், புத்திக்கு பார்க்குறோம். புத்தி என்ன புத்தியில்? குரு புத்தியில். லக்னத்துக்கு 5 கூடையவன் குரு புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. இன்னும் கொஞ்சம் பக்கமாக லக்னத்திலேயே சூரிய அந்தரத்தில் திருமணத்தை கொடுத்தது. இப்போ எளிமையாக இது போல் ஒரு ஜாதகத்துக்கு எந்த வருஷம் எந்த மாதம் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நடக்குன்னு சொல்கிறத விடுங்க, முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் நடக்க போகிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சரி, இந்த பையனுக்கு குழந்தை பேர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். குழந்தை பேருன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? படித்ததில்ல, 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இதுதானே. இதெல்லாம் சுத்தமாக வேலைக்கு ஆகலை. நானும் பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, செயல்பாட்டுக்கு வரணும் இல்லையா? ஆனால் நான் என்ன ஒரு ரூட்டில் எடுத்தேன்னா, இதைய 1, 5, 9 இது குழந்தை. இதுக்கு சம்பந்தப்பட்ட திசை புத்தி நடந்தால் தான் குழந்தை. அது எந்த கிரகமாக வேணா போகுது. இந்த செவ்வாய் தோசை, ராகு தோசை ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்துல கேது இருக்குது, அது திதி சூனியத்தில் இருக்குது, அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் இப்படின்னு சொல்லிடுவாங்க. 10ஆவதுக்கு 5ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்தாவே பித்திருக்கள் தோசை, முன்னோர்கள் தோசை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பையனுக்கு அடுத்த வருஷத்துலேயே குழந்தை. அதே குரு திசை இது இல்லை, புதன் திசை, சனி புத்தியிலேயே ஒரு ஆண் குழந்தை. இதே 11ஆவது மாதத்தில் அழிச்சிட்டேண்ணா. சரி, 11ஆவது மாதம் 2022 இது எப்படி கொடுத்தது? அப்போ புதன் எப்படி லக்னத்துக்கு சம்மந்தப்படுது? இப்போ 5ஆம் இடத்தை நீங்கள் ஏதாவது சம்மந்தப்படுத்தி குழந்தை பேர் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நானும் மண்டை பிச்சு நான் அனுபவப்பட்டு பார்த்தேன், அதெல்லாம் சரி வரல. அப்போ தான் நான் பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, எல்லாரும் ஏமாறுறாங்க, நம்மளும் ஏமாற வேண்டாம், மற்றவங்களும் ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தோஷம் இருக்குது. 5ல் கேது இருக்குனால கேது தோஷம், ராகு தோஷம் அப்படின்னால சொன்னாங்க. அதே போல் செவ்வாய் 12 இருக்கிற ஐன தோஷம், இப்படியெல்லாம் சுக்கிரன் நீசம் இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை. எல்லா கிரகம் நல்ல கிரகம், எல்லா கிரகம் கெட்ட கிரகம். அந்த திசா புத்தியின் மூலியமாக தான் நம்மளுக்கு செயல்படுது. இப்போ பாருங்கள், புதன் திசையில் இந்த பையனுக்கு குழந்தை பேர். புதன் எப்படி சம்மந்தப்பட்டது? லக்னாதிபதியின் சாரம் பெற்றது, அதனால குழந்தை பேர். 5ஆம் இடத்தை நம்ம தொடலை, 5ஆம் அதிபதியை தொடலை. அதே சனி 5 கூடையவனுடன் சேர்ந்ததுனால அதே சனி புத்தியில் கொடுத்தது. இப்போ போன மாதத்தில் மறுபடியும் ஒரு குழந்தை பேர் அவனுக்கு. அதே சனி திசை, அதே புதன் திசை சனி புத்தி, அதே புதன் திசை சனி புத்தியில் ராகு அந்த இடத்துல, அதாவது 3, 9, 2023 மறுபடியும் ஒரு பெண் குழந்தை.
அப்போ இது எல்லாம் நம்ம குழந்தை பேருக்கு நம்ம 5ஆம் இடத்தை எடுத்துட்டு 5ஆம் அதிபதி குருன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம குழந்தை பேரை சொல்ல முடியுமா? அப்போ லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர். அப்போ ஒருத்தருக்கு நம்ம கல்யாணமாகி 10 வருஷம் ஆகும் கூட ஒருத்தருக்கு குழந்தை இல்லை. ஆனால் நானே 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே சொல்லியிருக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் குழந்தை பேருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதியா, பரவாயில்லைங்க, மாப்பிள்ளை பிஎஸ்என்ல நல்ல சம்பளத்தில் இருக்கிறார், நமக்கு என்ன கட்டி வை அப்படின்னு நான் தான் கட்டி வச்சேன். ஆனால் முகூர்த்த நாளெலாம் குறித்து கொடுத்தேன். ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. மறுபடியும் என்கிட்ட அவங்களே அன்னைக்கே நீ சொன்ன கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு இன்றைக்கி வருத்தப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுபோல் அதாவது நம்மகிட்ட நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. பாரு, சார் கூட நம்மகிட்ட படிச்சிருக்காரு. அதுபோல் நிறைய பேர் படிக்கிறாங்க. நீங்கள் என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வேணால் தெளிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன் பாடம். அதாவது ஜாதக பலன் சொல்லுவதும் எப்படி, அதே மாதிரி திருமண காலம். இது சரி, இது இன்னொரு ஜாதகம், ஒரு பிரிவு ஜாதகம் போடுறேன். பிரிவுன்னா எப்படி அப்படின்னு ஒரு ஜாதகத்துக்கு போகிறோம். அதே போல் இந்த சனி 7ல் இருந்தால் திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி 7ல் இருந்தால் திருமணம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முடவாதமாக கேள்வி கேட்பேன், லேட் ஆகுன்னா எப்போ ஆகுங்க? ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆகுமா, இல்லை ஒரு 4 வருஷம் ஆகுமா, இல்லை ஒரு 10 வருஷம் ஆகுமா? அதை சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு சும்மா லேட் ஆகுன்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஆனால் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், அதான் 2 வருஷம், இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு நானாக இருந்தால் சொல்லுவேன். அதுபோல் நீங்களும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தரங்கத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அதாவது என்னையோட போயிடக்கூடாது, நான் இருக்க போகிறது கொஞ்ச நாளைக்கு. ஆனால் நான் அனுபவப்பட்ட கருத்து பலருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இது ஒரு பெண் ஜாதகம். ஒரு ஜாதகத்தை போட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு போகிற நேரம், அதனால் சில முக்கியமான ஒரு இடைஞ்சலான ஜாதகத்தை எல்லாம் சொன்னோம்னா தான் உங்களுக்கும் பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். இது பெண் ஜாதகம். 28/8/1976 5:40 PM கோவை. இந்த பெண்ணுக்கு 45 வயசில் தான் திருமணம் நடந்தது. ஆனால் ஒரே பெண், வசதியான பெண். அப்போ திருமணத்தை கொடுத்துருக்கலாமில்ல. அதே திருமண நாள் அதே 28/8/2020. மகர லக்னம். 4 கேது, குரு, சனி, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இதுலேயும் எடுத்துக்குவோம். லக்னம், சனி, சுக்கிரன், ராகு, செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன், கேது. இந்த பெண் பிறக்கும்போது சந்திரன் 0 1 மாதம் 8 நாள். நம்ம கையெழுத்து ஒரு மாதிரி தான் இருக்கு. அதாவது நீங்கள் ஏன்னா ஜோதிடர்கள் தானே, ஓரளவுக்கு இருந்தாலும் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதான். இப்போ உத்திரம். இந்த மூத்த சகோதரம் இந்த பெண்ணுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். 11ஆம் அதிபதி செவ்வாய். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த 6 8 12 கூடையவன் சாரம் வாங்கக்கூடாது. இந்த செவ்வாய் போய் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. சூரியன் சாரம் வாங்கினால மூத்தவர்கள் இல்லை. அப்போ இந்த பெண்ணு தான் மூத்தவர். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தது மூத்தவருக்கா இளையவருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்ல. அதுபோல் அப்போ வரப்போகிற கணவனுக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக தான் இது சொல்கிறேன். சரி, இளையவர் அதாவது குரு அந்த இந்த இடத்த எத்தனை கிரகம் பார்க்குதுன்னு பாருங்கள்.
4 கிரகம் பார்க்குது. இது நீச்சம், இவன் செவ்வாய் சாரம் கழிச்சிருங்க. இது 2 பேர் பார்க்குறாங்க, 2 பேர் தான் அப்போ கூட பிறந்தவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு உடன்பிறப்புகள் தனியாக ஒரு விளக்கமாக ஒரு பாடம் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவுபடுத்தி தரேன். சரி, இந்த பெண்ணு படிச்சிருக்குதா அப்படின்னு பார்த்தா இந்த பெண்ணுக்கு 4 கோடிய செவ்வாயும் 5 கோடிய சுக்கிரனும், அதாவது சுக்கிரனும் சேர்ந்து பாகிஸ்தான் 9லேயே இருக்குது. புதன் கல்வி காரகனோட சேர்ந்துருக்கு. இந்த பொண்ணு 2 டிகிரிக்கு மேலே படிச்சிருக்குது. ஆனால் இந்த பொண்ணுக்கு திருமண காலம் மட்டும் வரல. அது ஏன் திருமண காலம் வரல? அதான் நம்ம படித்ததில் என்ன சொல்லியிருப்பா, 7 சனி இருக்கிறதுனால லேட்டு. சரி, சனி இருந்தால் எப்போ நடக்கும்? செவ்வாய் ஒரு 7 வருஷம், செவ்வாய்க்கு அடுத்து ராகு ஒரு 18 வருஷம், இது சேர்த்துனா 25. அதுக்கு அடுத்து குரு ஒரு 16, 1 41 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து சனியில் தான் நடக்குது. இப்போ 18 வயசில் திருமணம் நடக்கலாம்ல, 18 ராகு திசையில் திருமணம் நடக்கலாம்ல. ராகு திசையில் கணக்கு போடும்போது 25 வயசு தானே, அந்த பெண்ணுக்கு திருமண காலம் தானே. அப்போ ஏன் ராகு திசையில் திருமணம் நடக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ராகு எங்கே உட்காண்டிருக்குது அப்படின்னு பார்த்தா ராகு 10ஆம் இடத்துல உட்காண்டிருக்குது. ராகு 10ல் இருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரல, 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கலை. 9ஆம் அதிபதியும் ராகு கூட சேரலை, ராகுவின் சாரம் வாங்கலை. எப்பவுமே ஏமாறாதீங்க. 7ஆம் இடம் வச்சு ஏமாறாதீங்க, தெளிவாய்க்குங்க. 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டதா திருமணம். அதனால் உங்கள் ஜாதகத்துக்கு முதல்ல ஆராய்ச்சி பண்ணி நல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் பலன் சொல்லுங்கள். ராகு சம்மந்தப்படலை, அதனால ராகு திசையில் திருமணம் இல்லை. ராகுக்கு அடுத்தது குரு திசை வந்தது. குரு பாருங்க 5ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ குரு திசையில் திருமணம் நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குரு 5லிருந்து 9ஆம் இடத்தை பார்த்தா திருமணம் நடக்கணும் இல்லையா? அதான விதி. ஏன் நடக்கலை அப்படின்னா அந்த குரு என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்குறேன். அந்த குரு வந்து இதில் இங்கே போட்டிருக்கணும். குரு 8 கூடையன் சாரம் வாங்கியிருக்கு. அப்போ 8 கூடையன் சாரம் வாங்கினதுனால நம்ம என்ன சொன்னோம், 6, 8, 12 சம்மந்தப்படக்கூடாது. அதனால குரு திசையில் திருமணம் நடக்கலை. குருக்கு அடுத்து சனி பகவான், லக்னாதிபதியே சனி பகவான். அந்த சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குது. அதனால சனி திசையில் தான் திருமணத்தை கொடுத்தது. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த லேட் ஆகுங்கள 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றம் இருக்கும். அது என்ன மாதிரி மாற்றம்? வயசான கணவர் வருவார், இப்படி தான் நமக்கு சொல்லி தந்தாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது ஒன்று படிச்சிருப்பாங்க, ஒன்று படிக்காமல் இருப்பாங்க. ஒன்று வசதி இருக்கும், ஒன்று வசதி இல்லாமல் இருக்கும். ஒன்று கருப்பாக இருக்கும், ஒன்று சிவப்பாக இருக்கும். ஒன்று நட்டையாக இருக்கும், ஒன்று குட்டையாக இருக்கும். இல்லை வயசாத வித்தியாசம் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தா, இப்போ லக்னாதிபதி சனி பகவான். சனி பகவான் இங்கே 7ல் இருக்குது. 7ஆம் அதிபதி யார்? சந்திரன். இது கணவன் தானே சந்திரன். சந்திரன் போய் 3ல் இருக்குது, சனிக்கு 3ல் இருக்குது. 3ஆம் இடம்னா இளையவர் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இந்த பெண்ணுக்கு வரப்போகிற கணவர் இளையவர், வயது குறைவானவர், 10 வயசு கம்மியான கணவர். இந்த பெண்ணுக்கு 45 வயசு, அந்த ஆணுக்கு 35 வயசு. அப்போ இதுதான் மாற்றம். இது அப்போ சனி சம்பந்தப்பட்டதுனால இது திருமணத்தை கொடுத்தது. சரி, 9க்கு 5ஆம் அதிபதி நீச்சமாகி போச்சு, கெட்டு போச்சு. 5ஆம் இடம் கெட்டு போச்சு. ஏன்னா 12 கூடை உட்காந்து கெட்டு போச்சு. அப்போ 5 கேட்டால் 9 எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே 1, 5, 9, அதை 9, 5, 1 சொன்னோம் இல்லையா? அப்போ 5ஆம் இடம் கெட்டு போனால் 9 எடுத்துக்கங்க. 9ல் புதன் ஆட்சி, அதனால புதன் புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. லக்னாதிபதி புதனை பார்த்ததுனால புதன் அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. இப்போ சனி 7ல் இருந்துன்னா திருமணம் லேட்டு அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு ஒரே ஒரு ஜாதகத்தை போட்டுறேன். சனி 7ல் இருந்தாலும் கூட இளமையிலேயே திருமணத்தை கொடுக்குது. அது எப்படி அப்படின்னு ஒரு சின்ன ஜாதகத்தை மட்டும் போட்டுறேன். இந்த ஒரு ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு முடிச்சுக்கலாம், சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. இது ஒரு பெண் ஜாதகம். 18/4/1995 பிறந்தது. அது ரொம்ப இது இல்லை, 2:40 பிறந்தது PM. லக்ன செவ்வாய், ராகு, சந்திரன். குரு சந்திரன் சேர்ந்தாவே காதலை குறிக்குன்னு சொல்லுவாங்க.
ஆனால் குரு சந்திரன் சேர்ந்தாவே அது தோஷம். நிறைய பேர் யோகம்னு சொல்லுவாங்க. அதே போல் அதாவது சந்திரனின் பார்வை கெடு பார்வை. அதாவது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது, நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். சந்திரன் 7ஆம் பார்வை பார்த்ததுன்னா அது கெடு பார்வையாக தான் இருக்கும். இந்த பெண்ணு பிறக்கும்போது சனி திசை 4 வருஷம் 22 நாள். திருமண காலம் வந்து கேது திசை சுக்கிர புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. அதாவது 5-7 ராகு இருந்தால் காதலை குறிக்கும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. 5-7 ராகு இருந்தால் காதலை குறிக்கும். ராகுனா ஆசை அதிகம்னு அர்த்தம், கேதுன்னா தடைன்னு அர்த்தம். அப்போ அந்த ராகுக்கு 9க்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் அந்த திருமணத்தை கொடுக்கும். 5-7 ராகு இருந்தாலும் அந்த 9க்கு சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணத்தை கொடுக்கும். திசை சம்மந்தப்படலைன்னு திருமணம் இல்லை. அப்போ காதல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பாருங்கள், இந்த பெண்ணுக்கு 5 கூடிய குரு, 7 கூடிய சனி பகவான். இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக குருவை பார்க்குதா, சனி சம்மந்தப்பட்டுருச்சா? அப்போ இந்த பெண் காதல் திருமணம் பண்ணலாம்ல. சரி, இந்த பெண்ணுடைய கணவன் லக்னம் இதை வச்சுங்க. லக்னத்துக்கு 5 கூடிய புதனை, 7 கூடிய சூரியனை, 2 சேர்ந்துருக்கா? 2 சேர்ந்ததுனாவே அப்போ கணவன் வரப்போகிற கணவனும் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லாமல. அதையும் சனி பார்க்குதா? அப்போ காதல் திருமணம்னு சொல்லாமல் இந்த காதல் திருமணம் கேது திசை சுக்கிர புத்தி சூரிய அந்த இடத்துல ஒரு குழந்தையை கொடுத்தது. அது எப்படி சூரியன், அதாவது குழந்தைக்கு நம்ம பாருங்கள் 5ஆம் இடம் தானே எடுத்துகிட்டு இருப்போம். நான் 5 தொடவே இல்லை. அதாவது இந்த கேது திசை லக்னாதிபதியுடன் கேது சேர்ந்ததுனால கேது திசையில் குழந்தையை கொடுத்துருச்சு. அதே சந்திர புத்தியில் திருமண பிரிவு கொடுத்துருச்சு. இப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வரேன், கேதுக்கு வீடு கொடுத்தவன் 12 இருக்கிறான். அதனால் நம்ம என்ன பண்ணிடுவான், 7ஆம் அதிபதி அங்கே போயிடுச்சு, 2ஆம் இடம் கட்டுச்சு, 4ஆம் இடம் கட்டுச்சு, 7 கட்டுச்சு, 8 கட்டுச்சு, 12 கட்டுச்சு. இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இந்த திருமணம் நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு சொல்கிறேன். டக்குன்னு பார்த்ததுமே அந்த கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அவனுக்கு வீடு கொடுத்தவன் 6, 8, 12க்கு போகக்கூடாது. 12க்கு போயிடுச்சு. அப்போ இந்த எத்தனை திருமணம் பண்ணாலும் முதல் திருமணம் பிரிவு கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம பார்த்ததுமே டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாமில்ல. அதே போல் லக்னாதிபதி கூட கேது சேர்க்கை பற்றதுனால குழந்தையும் குழந்தை கொடுத்தாலும் பிரிவு கொடுத்துரும். 12 கூடையவன் சந்திர புத்தி அது நீச்சமாயிருச்சு, சந்திர புத்தி வந்தால் பிரிவு கொடுத்துரும் அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாமில்ல. இப்படித்தான் ஜாதக பலனை சொல்லணும். அந்த திருமண பொருத்தம் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை. நிறைய பக்கம் பொருத்தம் கிளாஸ் போடுறாங்க, நிறைய நீங்களே படிக்கிறீங்க. முதல்ல நான் என்னங்கிறேன், அந்த திருமணத்துக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு கேள்வி கேளுங்க. எந்த வருஷம் எந்த மாதத்தில் நடக்கணும். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் உங்கள் ஜாதகத்துக்கு என்னால் சொல்ல முடியும். அதை நான் சொல்லாமல் நீங்களே பார்த்துருவீங்க இப்போ நான் சொன்ன விதிகளை வச்சு. அப்போ எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பேர் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு 10 வருஷம் ஆகியும் கூட அது சம்பந்தம் படலை. இப்போ எம்ஜிஆர் எல்லாம் பாருங்கள், எம்ஜிஆருக்கு 3 மனைவி இருந்தது. ஆனால் ஒரு 3 மனைவி இருந்தது, ஒரு குழந்தை கூட பேர் இல்லை. இதுபோல் நிறைய ஜாதகம் நம்மகிட்ட இருக்குது. சரிங்க, இதோட என்னுடைய அறிவுரை, அதாவது கருத்தை கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தொடர்பு கொள்ள நினைப்பவர்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். 936 31 48 089. அதாவது கமெண்ட் அடிக்காதீங்க. எதாக இருந்தாலும் நேரடியாக இதே நம்பருக்கு தொடர்பு பெற்று உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக்கிங்க. இந்த கமெண்ட் அடித்து எனக்கு சூரியன் அதாவது 12 இருக்குது, ஆனால் எனக்கு மூத்தவர்கள் இருக்கிறாங்களே அதான் இல்லையே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கமெண்டில் போடாதீங்க. அது அரைங்குறை. அப்போ முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்திட்டு போங்க. அதை விட்டு போட்டு கமெண்டில் அடித்தா அது ஒரு சந்தோஷம். இப்படி சரி, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோதிட சங்கம் மேலும் மேலும் சிறப்படைந்து பல ஜோதிட குருமார்களையும் உருவாக்கி இந்த ஜோதிட குருமார்கள் அனைவரையும் உலகறிய செய்யக்கூடிய இந்த ஸ்ரீ வராகி ஜோதிட வித்யாலயின் தலைவர் மேலும் மேலும் வளர என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக சிறப்பான முறையில் தன்னுடைய அனுபவத்தை தெளிவாக விமர்சையாக சொல்லிக் கொடுத்த கோயம்புத்தூர்லேருந்து துரைசாமி ஐயா அவர்களுக்கு மனதார நன்றிகள். ஐயா அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி ஏழுமலை ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். விழாவிற்கு வந்துள்ள திருமதி ரோஷினி ராணி மேடம் அவர்களை அன்போடு வருக வருகின்ற வரவேற்கிறோம்.